இனிய காலை வணக்கம். இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். இது எங்க இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆண்டார் முருகன் கோயில் போற வழியில இருக்கு இந்த கோவில். சாமி கொஞ்சம் காட்டுங்க. நவபாஷானம் 1008 மூலிகைகளால் செய்யப்பட்ட விக்கிரகம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதை அடிமைகளை திருத்த. அவங்களுக்கு என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் தாயத்தில் போட்டதுக்கு ரெடியா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய வழிமுறைகள் என்னோட குருநாதர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அதுல எதுவுமே ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும். இது ஒரே ஒரு சூட்சுமம் மட்டும் தான். எலுமிச்சம் பழம் வச்சு சுத்தி போட்டு அப்புறமா போடணும். மற்றெல்லாம் அப்படியே தாயத்தா போடலாம். ஒரு சிலர் போட்டுக்க மாட்டாங்க, தலைகாணி கீழே வச்சு பண்ணுவாங்க. இது எப்படி செய்ய போறோம்? ஆக்சுவலா ஒரு எந்திரத்தை பிரிச்சு நாங்கள் ஒரு 9 தாயத்தை 2க்கு 2 பண்ணியிருக்கிறோம். இதுவும் முடிச்சிட்டோம் வேலை. அது எப்படி செய்யும் போது வீடியோ எடுக்கக்கூடாது இல்லையா? அது செயல்முறை விளக்கமா அவங்களுக்கு ஜஸ்ட் காட்டுறோம். இப்போ இதை ஒரு எந்திரம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் ஸ்கேல் எடுத்துட்டு நல்ல நேரம் பார்த்துக்கணும். பாஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இதை செஞ்சுட்டோம் இல்லையா? ஒரு டெமோக்காக நான் ஒரு தகடு எடுத்திருக்கேன். இது சின்ன தகடு. நம்ம தாயத்தை வந்து 2.25 இன்ச் இருக்கிறதா வாங்கிக்கணும். அப்ப நம்ம 2க்கு 2 பண்ணிடுறோம். 2 தாயத்துல எப்பயும் போலதான் நல்ல நேரம் பார்த்துட்டு அஷ்டதிக்கு பந்தனம் அதை எல்லா பக்கமும் கோடு போட்டுக்கிறோம். கோடு போட்டு முடிக்கிறோம். கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க. 4 பக்கமே அஷ்டதிக்கு பந்தனம் கோடு போட்டோம். இப்போ வந்து 16 பாக்ஸ் வரணும். இப்போ இந்த சைடுல 4, அந்த சைடு 4 போட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும். 2 3 ஆல்ரெடி இங்க ஒன்று இருக்குன்னா இது 4 லைன் வந்துடும். அதே மாதிரி இந்த சைடுல 4 1 2 3 இது 1. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 பாக்ஸ் இருக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க. தெரியுதா? ஓகே. இப்போ இதுல அந்த எந்திரத்தை வந்து எழுதும். அந்த நம்பர் அகத்திய பெருமான் கொடுத்த அந்த போதை அடிமைகளை வந்து திருத்தத்துக்கான எந்திரம் கொடுத்திருக்காரு. கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க, எந்த அளவுக்கு தெரியுதோ பார்க்கட்டும். தெரியுதுங்களா ஐயா? 22 இப்போ இந்த எந்திரத்தை நம்ம எழுதியாச்சு. இதே மாதிரிதான் இந்த 9 தகவலையுமே நம்ம எழுதி இருக்கிறோம். இது உங்களுக்கு டெமோக்காக காட்டுறேன். சரி, இது எழுதி முடிச்ச உடனே எப்பயும் போல ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எலுமிச்சம்பழம் பலி கொடுத்துக்கிறோம். எலுமிச்சம்பழம் பலி கொடுக்கறதுக்கு ப்ராசஸ் வந்து இதே தான். எலுமிச்சம்பழத்துல குங்குமம் தடவி கம்ப்ளீட்டா என்ன பண்ணிக்கிறோம், கழுவி எடுத்துக்கிறோம். இதே மாதிரி 9யுமே இப்ப நம்ம எத்தனை பண்றோமோ அதெல்லாமே கழுவி கம்ப்ளீட்டா 2 பக்கமே பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்றோம், வேணா இங்க வச்சிடலாம். மஞ்சள் தண்ணி, ஐயா இங்க மஞ்சள் தண்ணி காட்டுக்காக இருக்கு. இதுல வந்து என்ன பண்றேன்னா கழுவிக்கிறோம். கழுவி முடிச்சதுக்கு அப்புறமா பால், பன்னீர், இளநீர் சம அளவு எடுத்து 3 வாட்டி ஒவ்வொரு எந்திரத்துக்கும் தனித்தனியா பண்ணணும். நீ 100 பண்ணாலும் தனித்தனியா பண்ணணும். 1 2 3 இந்த மாதிரி சுத்தி பண்ணும்போது எந்த தீட்டுப்பாடு இருந்தாலும் இது சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு பண்ணணும். இது முடிச்ச உடனே அதே மாதிரி என்ன பண்ணணும்னா பஞ்சு, காட்டன் பஞ்சு புதுசா வாங்கிக்கணும். அதை பொறுமையா எடுத்து கம்ப்ளீட்டா தொடச்சி எடுத்துக்கணும். தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா அது மாதிரி 9மே நம்ம பண்ணதுக்கு 9 ஒவ்வொரு இதுமே கம்ப்ளீட்டா ஈரம் இல்லாம பண்ணிக்கணும். இதை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா திருநீர் எடுத்துக்கிறோம். அந்த மந்திரம் ஆல்ரெடி சொன்னதுதான், ப்ரீவியஸ் வீடியோல போய் பாருங்க. சாப நிவர்த்தி 3 வாட்டி போட்டுட்டு அதையுமே என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டா தொடச்சிடணும். தொடச்சி முடிச்சதுக்கு அப்புறமா இதையுமே என்ன பண்ண, திரும்ப இன்னொரு பஞ்சு துணி, ஏற்கனவே யூஸ் பண்ண பஞ்சு துணி யூஸ் பண்ணிருக்கூடாது. இது நம்ம ஏற்கனவே அதை முடிச்சிட்டோம். அந்த பஞ்செல்லாம் கூட இங்க இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு டெமோக்காக காட்டுறேன். அந்த திருநீர்ல பச்சை கற்பூரம் இருந்ததுனால அது என்ன ஆயிடும், ஓட்டை விழுந்துடும். ஏன்னா இது தாயத்துல போடுறது ரொம்ப நாள் வச்சிருக்கிறது. கம்ப்ளீட்டா தொடச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரிஜினல் அஷ்டகர்ம மை எடுத்து இதுல பூசணும். அஷ்டகர்ம மை எடுக்கிறோம். அஷ்டகர்ம மை எடுத்து மனசார நினைச்சுக்கிறது யாரு கொடுக்குறோமோ அவங்களுக்கு வந்து அந்த குடியோட பழக்கமோ அந்த போதை கஞ்சாலாம் அடிப்பாங்களே அவங்களுக்கு எல்லாமே அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுளை மனசார நினைச்சிட்டு இப்படி தடவிடணும். கம்ப்ளீட்டா 2 பக்கம் தடவக்கூடாது. எந்த பக்கம் எந்திரம் எழுதிருக்குமோ அந்த பக்கம் எந்திரம். சரி, இப்போ இது உயிர் பெற்றாச்சு. இதை மூடி வச்சிடறோம். அந்த மாதிரிதான் இந்த ஒவ்வொன்றுக்குமே பண்ணோம்.
இந்த 9 இதுக்குமே பண்ணியாச்சு. இப்போ இதான் விஷயம் இல்லையா? சரி, இப்போ இதுக்குமே அதே மாதிரிதான் 11 நாள் இது வந்து உருவேற்றணும். அகத்திய பெருமாள் கிட்ட வச்சு 11 நாள் வந்து உருவேற்றிருக்கணும். படையல் இங்க பாருங்க, புது தட்டு, வாழையில, தலைவாழையில 11 நாளைக்குமே இதை வைக்கணும். இளநீர் வச்சிருக்கணும், பால் வச்சிருக்கணும், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பாக்கு வந்து கொட்டைப்பாக்கு தான் ரொம்ப சிறப்பு. இல்லாத பட்சத்தில் அந்த அஜந்தா பாக்கு வச்சுக்கலாம். அவல் பொரி கடலை, அச்சு வெல்லம். ஸோ இன்னைக்கு ஒரு நெய்வேத்தியம் செஞ்சுருக்காங்க, அதை வச்சிடறோம். தேங்காய் கம்பல்சரி வைக்கணும். ஸோ வாழை இலையில ஒரு பக்கம் ஃபுல்லாக படையல், இன்னொரு பக்கம் ஃபுல்லாக சாமி மட்டும்தான். அந்த சாமி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எந்திரம் தான் சாமி. கரெக்டாக இது வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். சாமி இங்கே ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து பூ வச்சிடும். தினமுமே படையல் வைக்கும் போது பூ. ஸோ இது வந்து என்ன பண்ணோம், 11 நாள் உருவேற்றணும். என்ன உருவேற்றணும்? ஃபர்ஸ்ட் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கணும் 11 வாட்டி. விநாயகர் பெருமான உபாசனை பண்ணியிருப்பீங்களா, அந்த மந்திரத்தை 11 வாட்டி சொல்லணும். அப்புறம் வேற உபாசனைகள் எடுத்தால் அவங்களோட மந்திரம் சொல்லணும். அப்புறம் நம்ம காளி உபாசனை எடுத்தா காளியோட மந்திரம் 11 வாட்டி சொல்லிட்டு, இதுதான் மந்திரம். ஓம் டம் நமக. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எல்லாம் எடுத்துருங்க, அப்படியே கொஞ்சம் ஓரமாக தள்ளிடுங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். இப்போ நான் கிழக்கு பார்த்தா உட்காந்துருக்கிறேன். நான் கிழக்கு பார்த்து உட்காந்தும் சாமி இங்கே இருக்கும். இப்போ அகத்து இப்போ இதுதான் சாமி நேரம். உங்களுக்கு புரியுறதான் சொல்கிறேன். இது சாமி, இதான் சாமியோட ஃபோட்டோ. நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். விளக்கு, சரி இது விளக்குன்னு நினச்சிக்கோங்க. இதுதான் விளக்கு. இங்கே விளக்கு ஏற்றியாச்சு. அதே மாதிரி பாருங்க, இது வந்து ஊதுவத்தி ஸ்டாண்டு. இங்கே ஊதுவத்தியும் ஏற்றிட்டோம். அதெல்லாம் இல்லாமல் பண்ணவே கூடாது. ஊதுவத்தி ஸ்டாண்டு ஏற்றி வச்சாச்சு. இங்கே சாமி இருக்கு. இதே மாதிரி தான் சணல் கோணி கீழே போட்டு உட்காரணும். இல்லைன்னு நம்ம சொல்ற மந்திரங்கள் நம்ம ஆசன வழியா வெளியேறிடும். அதனால நம்ம சொல்ற மந்திரங்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே நிற்கணும். நம்ம எதுக்கு உருவு கொடுக்குறோமோ அதுக்கு போய் சேரணும்னா நம்ம வந்து சாதாரண தரையில உட்காரக்கூடாது. குறைந்தபட்சம் சணல் பை அப்படி இல்லைனாக்கா தர்ம புல்லுல செய்யக்கூடிய அந்த பாய் இருக்கு இல்லையா, இது 2 தான் உட்காரணும். ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரி, இப்போ என்ன பண்றோம்னா இங்க வச்சுட்டோம். விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. இது ஊதுவத்தி, ஒரு ஊதி குறைஞ்ச 2 ஊதுவத்தி ஏற்றிட்டு சாமியெல்லாம் வேண்டிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் குருநாதரை வேண்டிக்கிறேன். ஓம் முரளிமோகன் குருவேஸ்வரனம், ஓம் முரளிமோகன் குருவேஸ்வரனம், ஓம் முரளிமோகன் குருவேஸ்வரனம். குருநாதரை மனசார நினைச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா உங்களோட குலதெய்வத்தை 3 வாட்டி கேட்டு கூப்பிட்டுக்கிறோம். கணபதி. இதுல எல்லாரையும் என்ன பண்றோம்னா இந்த எந்திரத்துக்கிட்ட வர சொல்றோம். எல்லாருமே வந்துருவாங்க. வந்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட நம்ம சொல்லணும். என்ன சொல்லணும்னா எதுக்காக அவங்களை கூப்பிட்டோமோ அந்த வேலையை, என்ன வேலை மனசுல நினைச்சுக்கணும். இந்த எந்திரம் எதுக்காக இருக்கும் அப்படின்னா போதை அடிமைகளை வந்து மாத்துறதுக்காக. அப்போ அது வந்து அவங்க போட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்களுக்கு அவங்க அந்த எண்ணங்கள் வராம நம்மளை மாத்திக்கணும் அப்படின்றதுதான். ஸோ கடவுளே நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த எந்திரத்துக்கு வந்து உயிர் கொடுக்கணும். இதை போடுறவங்களுக்கு வந்து அந்த குடிப்பழக்கம் வந்து வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு உபாசனை பண்ண குருநாதர் கையால வாங்கக்கூடிய இந்த ருத்ராட்ச மாலையில தான் உருவேற்றணும். இப்போ நம்ம மந்திரத்தை நம்ம சித்தி பண்றோம்னா இப்படி உருட்டணும். அப்ப என்ன ஆகும்னா மந்திர சக்தியை நமக்கு வரும். இப்ப என்ன பண்றோம்னா நம்ம சக்தி யாரு கொடுக்குறோம்? இந்த எந்திரத்துக்கு கொடுக்குறோம். இந்த ஜூம் பண்ணி காட்டுங்க. இந்த எந்திரத்துக்கு கொடுக்குறோம். அப்ப என்ன பண்ணணும், உல்டாவா உருட்டணும். உல்டா மீன்ஸ் ஆப்போசிட். இப்படி பண்ண இந்த உரு எங்க போகணும் சொல்ற ஒரு அந்த எந்திரத்துக்கு போகும். இதான் மந்திரம் இருக்குது. மகாமுத்திரை. இப்படி பண்ணா மகாமுத்திரை, இப்படி பண்ணா ஜின் முத்திரை. இதுவே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. கை இப்படி வச்சு சிவபெருமான் இப்படி வச்சிருப்பாரு. இப்படி பண்ணா மகாமுத்திரைன்னு அர்த்தம். தெரியுதா? கை இப்படி உள்நோக்கி பண்ணாக்கா ஜின் முத்திரை. தாந்திரிக முறையில ஜின் முத்திரை தான் பயன்படுத்தணும். தாந்திரிக முறை இதுவும் நம்ம வீடியோல போட்டிருக்கோம். பச்சை விரிப்புல தான் மேல உட்காரணும். அதை அப்படிதான் செய்யணும். இது வந்து மாந்திரிகமாக பண்றதுனால மகாமுத்திரையில இப்படி இருக்கணும். நல்லா சாட்சானமா உட்காந்துட்டு மனசை ஒருநிலைப்படுத்திட்டு மனசார கடவுளை நினைச்சிட்டு மந்திரம் இதுதான். ஓம் டம் நமக. ரொம்ப சத்தமா சொல்லக்கூடாது. காளி உபாசனையை தவிர்த்து மற்றது எல்லாம் ஓரளவுக்கு மனசுல சொன்னா நம்ம காதல கேட்கிற அளவுக்கு சொன்னா போதுமானது. ஓம் டம் நமக, 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 ஓம் டம் நமக. இதுதான் மந்திரம். அது 108 வாட்டி சொல்ல அப்படி விட்டுட்டே வரும். ஒரு ஸ்டேஜ் மேல என்ன ஆகும், கம்ப்ளீட்டா அது ஒரு வழி. அது வந்து 108 இருக்கு. அது ஆனதுக்கு அப்புறமா என்ன ஃபர்ஸ்ட் ஊதுவத்தி வச்சு பண்ணுவோம் அதே மாதிரிதான். இப்போ கடவுளை எல்லாம் கூப்பிட்டோம், மந்திரத்தை சொல்லிட்டு அது உருவேற்றியாச்சு. அந்த சக்தி அதுக்குள்ளேயே இருக்கணுன்றதுனால திரும்ப 3 வாட்டி
இப்படி சுத்திங்க வச்சிடும். இதுதான் பண்றது. காலையில ஒரு வாட்டி பண்ணும், சுப ஓரையில பண்ணும், கெட்ட ஓரையில பண்ணக்கூடாது. அதாவது கெட்ட ஓரைனா சனி ஓரையிலயோ செவ்வாய் ஓரையிலயோ சூரிய ஓரையிலயோ பண்ணக்கூடாது. மற்ற ஓரைகளை இது பண்ணும். ஏன்னா இது நல்ல விஷயங்கள். அப்படியே அந்த சாமியாண்டே இருக்கணும். அதே படையில சாயந்தரம் 6 மணிக்கு மேல அதே சுப ஓரையில இது பண்றோம். இது ஒரு நாள் முடிஞ்சிச்சு. மறுநாள் அதே மாதிரி இந்த இலையெல்லாம் படையல் மாதிரி இந்த தட்டு உள்பட கம்ப்ளீட்டா கழுவிட்டு தான் வைக்கணும். ஸோ இதுல வைக்கிற படையில உள்ள விஷயங்கள் நம்ம சாப்பிடலாம். இது வந்து நல்ல விஷயம் தான். பெரிய வேலைக்கு வர்றது மட்டும்தான் நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து அதுக்கப்புறமா இந்த ஒரு சூட்சமம் சொன்னேன். இது எப்படி பிரயோகம் பண்றது இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தாயத்தில் அடைக்கக்கூடிய பொருள் குங்குலியும் வெள்ளை குங்குலியும் பச்சை கற்பூரம் இலவம் பிசினு அப்புறம் குக்கிள் மட்டும்தான். நல்லா அது இடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அது வந்து சக்கையா இருக்கும். அதை நல்லா இடிச்சு பவுடர் மாதிரி ஆக்கி அந்த 4மே எடை சம அளவு இருக்கணும். 5 கிராம்னா இதுவும் 5 கிராம் 5 கிராம் அப்படின்னு போட்டு ஒரு அதை மிக்ஸ் பண்ணிடணும். அதை தாயத்துல இந்த இது இல்லையா, இந்த தாயத்தை அடைக்கிறது நிறைய பேர் தெரியறது இல்லை. இந்த ஊதுவத்தி குச்சி அப்படியே எடுத்துக்கணும். கரெக்டா பார்த்துக்கணும். மேல இருந்து கீழே பண்ணணும். உருட்டுறதே அப்படிதான். மேல இருந்து கீழே உருட்டணும். மாத்தி உருட்டுனா வேலை செய்யாது. இந்த ஊதுவத்தி குச்சி தான் பெஸ்ட். இப்படி உருட்டிட்டு அந்த தாயத்தை உள்ள போட்டோம்னா அந்த தாயத்துல கேப் எப்பவுமே இருக்கக்கூடாது. அந்த தாயத்துல அந்த 4 பொருள் சொன்னாலே அது நல்லா சம அளவு இடிச்சு அதை உள்ள போட்டுட்டு டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பஞ்சவர்ண நூல் இப்ப காமிச்ச பாருங்க, சுத்தி இருக்கு பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுங்க. இதான் பஞ்சவர்ண நூல். இந்த பஞ்சவர்ண நூல்ல கட்டி சாமியாட்ட வச்சு யாருக்கு வராங்களோ அவங்க கழுத்துல போட்டு சொல்லணும். ஒரு 11 நாள் வந்து இந்த கழுத்துல கம்பல்சரி போட்டுக்கணும். தீட்டுப்பாடு படக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடாம இருந்தாங்கன்னா எப்பேற்பட்ட போதை அடிமை இருந்தாலும் அவங்க மனம் மாறி திருந்துவாங்கன்றது தான் உண்மை. இதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரோ எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், இப்படிதான் சுத்துவோம். அதாவது கிளாக் வைஸ் கடிகாரம் எப்படி சுத்துதோ அப்படி சுத்துவோம். ஆனா இது என்ன பண்ணா ஆப்போசிட்ல சுத்தணும். அவங்க கிட்ட இருக்கிறது அந்த எண்ணங்கள் வெளியே போகணும் அப்படின்றதுனால ஆன்டி கிளாக் வைஸ் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடிகாரம் எப்படி சுத்துதோ அதுக்கு ஆப்போசிட்ல சுத்தணும். அவரை நிக்க வச்சு கிழக்கு பார்த்தவங்க நிக்க வச்சு ஆப்போசிட்ல 108 வாட்டி சுத்தணும். கை வலிக்கதான் செய்யும். சுத்துறவங்களுக்கு கம்பல்சரி ஒரு 108 வாட்டி சுத்தி தெரு முனையில அல்லது முச்சந்தில போட்டதுக்கு அப்புறமா அவரை கை கால் கழுவிட்டு வர சொல்லிட்டு இந்த தாயத்தை போட்டோன்னு ரொம்ப வீரியமா வேலை செய்யும். விருப்பம் இருக்கிறவங்க தேவை இருக்கிறவங்க அந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த முறை. வேணுன்றவங்க பயன்பெற்றுக்கோங்க. இதை செய்யணும்னு நினைக்கிறவங்க முறைப்படி குருநாதர் கிட்ட உபாசனை பெற்று ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறமா செய்யுங்க. நீங்களா செஞ்சு எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க. நன்றி.